பீட்டு படத்தினுடைய ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல வந்து படத்தின் தயாரிப்பாளர் ராமலிங்கம் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. அடுத்து வந்து படத்தினுடைய இயக்குனர் சிவம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மூன்றாவது வந்து படத்தினுடைய கேமராமேன் வெற்றி. எனக்கு இந்த வெற்றி சிவமோகன் அறிமுகம் கிடையாது. இருந்தாலும் வெற்றிக்கு ஏன் நான் வந்து ஃபர்ஸ்ட் மூணாவது ஒரு வாழ்த்து சொல்றேன் அப்படின்னா, ஒரு படம் ஒரு ஆடியோ லான்ச் ட்ரைலர் லான்ச்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன், அந்த படத்தின் சம்பந்தமாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது யாருடைய பெயர் அதிகமாக உச்சரிக்கப்படுதோ அவங்க அந்த படத்துக்காக அதிகமாக வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா வந்ததுல இருந்து நிறைய பேர் கேமராமேன் வெற்றி சொல்லிட்டு வெற்றிக்காக வந்து வெற்றி கூப்பிட்டாரு, வெற்றி சொன்னாரு. ஸோ ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி கேமராமேன் அமையணும், அதுவே வந்து ஒரு பெரிய பலம். அதுக்கு வந்து அப்படி ஒரு கேமராமேனுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுக்காகவும் டைரக்டருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்ததுக்காகவும் இந்த கேமராமேனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து விஷுவல் ஆரம்பிக்கும் போது வந்து என் கவனம் ஃபுல்லாக வந்து இசையில தான் இருந்துச்சு, விஷுவலோட. ஏன்னா தேவா சாரோட மியூசிக் இன்னைக்கு கரண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. எங்கள் அண்ணன் ஸ்னேகனுடைய வரிகள் சவுண்ட்ல மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் கவனமாக இருந்தேன். என்ன எனர்ஜி தேவா சாரோட மியூசிக், இன்னும் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. அப்படி ஒரு பாட்டு, அப்படி ஒரு எனர்ஜி. பொதுவாக வந்து அப்பா வந்து ஒரு ஜாம்பவனா இருக்கும்போது அப்பாவோட வந்து பையன் போட்டி போடுவாங்க. எங்க அப்பாவோட இடத்த நான் அடைஞ்சிடணும், அவரை கிராஸ் பண்ணிடணும், அவரை டச் பண்ணிடணும் அப்படின்னு. இங்க என்ன நடக்குதுன்னா பையனோட அப்பா போட்டி போட்டுட்டு இருக்காரு. அடிச்சு நீ கிட்டலாம் வர முடியாது, நான் இன்னும் அதே இடத்துல இருக்கேன், நான் இன்னும் கிங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு எனர்ஜி. தேவா சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்ற வயசு கிடையாது. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய மேடையில் நாங்கள் இருக்கிறதுக்கு பெரிய சந்தோஷம். படத்தினுடைய கதாநாயகன் அவர் விஷுவலை விட நேரம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகா இருக்காரு. ஷாம் மாதிரி இருக்காரு, நடிகை ஷாம் மாதிரி. பெரிய இடத்துக்கு வரணும். ஹீரோயினா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தின் குழுவினர் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப அறிமுகமானவங்க. ராதியா மேடமா இருக்கட்டும், ஜானி மாஸ்டரா இருக்கட்டும், ஆர்டர் குணா அவராக இருக்கட்டும், எல்லாருமே ஏற்கனவே நிறைய படங்கள் அனுபவம் இருக்கவங்க. ஸோ அனுபவம் உள்ளவர்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையும். நண்பர் நடிகர் ராஜசிம்மன் அவருடைய கருத்தை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தையை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு எனர்ஜி ஆரம்பிச்சிச்சு இந்த ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் அவருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான், அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவர் மனசுல பாதிக்கப்பட்டிருக்காரு, காயப்படுத்தப்பட்டிருக்காரு. அவரை வந்து அவரோட குறைகளை சொல்லி அவரை கலங்கப்படுத்த முயற்சி பண்றாங்க. அதுக்காக வந்து ஒரு தயாரிப்பாளரை நோக்கி, அவர் எந்த தயாரிப்பாளர் நோக்கி பாதிக்கப்பட்டாரோ அவரை கண்டிக்கிறதுக்கோ அவர் மீது வருத்தங்களை தெரிவிக்கிறதுக்கோ நிச்சயமா அவர் முழு உரிமை. ஆனா அதே நேரத்தில் ஒரு ஒட்டுமொத்த சங்கத்தை சொல்றதுக்கு வந்து அது சரின்னு எனக்கு தோணலை. ஏன்னா சங்கத்தை வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை கண்டிக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து நம்ம யாருக்குமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய முதலீடு, அந்த முதலீடு சம்பந்தமாக அவங்க படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து அது எவ்வளவு சொன்னாலும் அது கேட்கறவங்களுக்கு போய் சேருமான்னு தெரியல. ஸோ அந்த தயாரிப்பாளர்கள் வந்து நம்மளுடைய முதலாளிகள், அந்த சங்கத்தை வந்து நம்ம கண்டிக்க வேணாம், அது மேடைகள் அப்படின்றது என்னோட கருத்து. சமீபத்தில் நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது. நடிகர் தனுஷ், நண்பர் தனுஷ் அவர்கள் மீதான நடவடிக்கையாக இருக்கட்டும், விஷால் அவர் மீது நடவடிக்கையாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே இன்னைக்கு இப்போ நேற்று கூட ஒரு பிரச்சனை எங்க டைரக்டர் சார் சொல்லியிருக்காரு. என்னோட படத்துல வந்து ஒரு காட்சி வந்து என் அனுமதி இல்லாமல் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். அதான் கண்டிக்கத்தக்க விஷயம். ஒரு படைப்பாளி, ஒரு எழுத்தாளர், அவர் கனவு கண்டு அவர் எழுதின கதை, அவர் படைச்ச ஒரு படைப்பு, அவர் அனுமதி இல்லாமல் சேர்ப்பது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது சங்கம் பார்த்துக்கிறோம். இருந்தாலும் என்னோட கருத்தை நான் பதிவு பண்றேன். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை சமீபத்தில் மறந்துட்டோம் அப்படின்னு மட்டும் எனக்கு தோணுது. இது வந்து எங்க சங்கத்தினுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளர் அண்ணன் பேரரசு சார்கிட்ட வந்து நான் பேசும் முடிச்சுட்டு இருந்தேன். விழா ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அவர் வரல, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடலாம்னு ஆசைப்பட்டேன். வராதாலும் இந்த மேடையில் வச்சு நான் சொல்றேன். எல்லாருமே சேர்ந்து நம்ம சினிமாவுடைய பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்கோம். இது நிச்சயமா பேச வேண்டிய பிரச்சனை. நடிகருடைய சம்பளம் உட்பட, பட்ஜெட் உட்பட எல்லாமே இங்க பேச வேண்டிய பிரச்சனை, எல்லாமே இங்க நமக்குள்ள தீர்த்துக்கிற வேண்டிய விஷயம். ஆனா இது எல்லாமே நடிகர் தனுஷ் பிரச்சனை உட்பட நம்ம குடும்பத்தின் பிரச்சனை. இதை நம்ம தீர்த்துக்கலாம். ஆனா இதை தாண்டி தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டீபன் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு கைது செய்யப்பட்டார் கேரளாவில், கொச்சின்ல. 2011 ஆரம்பிச்ச அவங்களுடைய ஆதிக்கம்
அவங்க பண்ண அட்டுழியம் ஒரு மாஃபியா மாதிரி ஒரு 10-12 பேர் இருந்துக்கிட்டு இந்த தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமா அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க 14-15 வருஷமா. எத்தனை திரைப்பட தயாரிப்பாளர்கள் நாசமானாங்க, ஒண்ணுமில்லாம போனாங்க. அவங்க ஆதிக்கத்தினால, அவங்களோட அட்டுழியினால. அப்படி எத்தனை நடிகர்களுடைய வாழ்க்கை போச்சு, எத்தனை இயக்குனருடைய வாழ்க்கை போச்சு. கத்துனோம், கதறணும், தமிழ் ராக்கர்ஸ் கண்டுபிடிக்கணும், அவங்களை பிடிக்கணும், அது பண்ணணும்னா எல்லாம் பரபரப்பா இருந்துச்சு, செய்தியா மட்டுமே இருந்துச்சு. ஆனா அது ஒற்றை மனிதன் அதோட அட்மின் சொல்லி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு குரல் தமிழ் சினிமாவில். ஏன்னா இங்க நம்ம பிரச்சனை பேசிட்டே இருக்கோம். நம்மளை அழைச்ச ஒருத்தனை வந்து இது பண்ணியிருக்காங்க, ஒரு கேரளா கவர்மெண்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கல, ஒரு கண்டனம் தெரிவிக்கல. ஒரு மாஃபியா. நம்ம வந்து அதை பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சங்கமும் எங்க செயலாளர் அண்ணன் பேரரசு சாருக்கு வந்து நான் கோரிக்கை வைக்கிறேன். எங்க சங்கம் உட்பட ஒட்டுமொத்த 24 கிராஃப்டும் எங்க சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் செல்வமணி சார் இருக்காங்க, அவர் தலைவர் நீங்கக்கூடிய தொழிலாளர் அமைப்பு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு சங்கமும் தனி தீர்மானம் நிறைவேற்றி அவங்களை குண்டாஸ்ல போடணும். அவங்களுக்கு வந்து தமிழக அரசு, தமிழக போலீஸ் அவங்களுக்கு கண்ட்ரோல் எடுத்து வெளியே வர முடியாத தண்டனை கொடுக்கணும். அவங்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டிக்கணும். யாரையும் வெளியே வர விடாத அளவுக்கு அவங்க நம்ம பண்ணி, இதன் பிறகு தமிழ் சினிமாவை அழிப்பதற்காக எந்த ஒரு மாஃபியா கிளம்புனாலும் அவங்களுக்கு அச்சம் தரக்கூடிய அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும். அப்படி ஒரு அழுத்தத்தை இந்த அரசுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக மாஸ் படங்களை கொடுத்து கமர்ஷியல் என்கின்ற தேசத்திற்கு தான் தான் பேரரசு என்று நிரூபித்த இயக்குனர் பேரரசு அவர்களை பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். தேனிசை தென்றல் தேவாசர் அவர்களுக்கும், திரைத்துறை புயல் ராஜன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். நான் இங்கே தென்றலும் புயலும் ஒன்றா உட்காந்துருக்கு. பக்கத்தில் குளிர் காற்று, வாடைக்காற்று, பனிக்காற்றெல்லாம் உட்காந்துருக்கோம். எல்லாருமே ராஜேஷ் மாதிரி பேசிட்டு போறாங்க. வருங்களாமே ராஜேஷ் மாதிரி பேசினா ராஜேஷ் என்ன பேசுறது தெரியல. இப்போ 4th கேட் 5th கேட் போயிட்டு இருக்கு. எஸ்ஆர் பிரபாகர் இன்னைக்கு பங்கிட்டாரு. இன்னைக்கு P2 இருவர் ட்ரெய்லர் இப்போ உள்ள அந்த ட்ரெண்டிங் மாடல அது ஒரு ஹாரர் மூவி. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஒரு த்ரில்லர் இருக்கு, அதே சமயத்தில் ஒரு நல்ல மெசேஜும் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சம்பத் ராம் பண்ணியிருந்தாரு பாய் கேரக்டர். கெட்டப் கரெக்டாக இருக்கு சார். ஆமாம், உங்களுக்கு எதை போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கு. அதனால நல்லா இருக்கு. அதனால மழை அங்கே தூக்கிட்டாங்க, மழை தூக்கி போட்டாங்க. ஆமாம், வெளியே போய் கருத்துக்கு அப்புறம் தான் தமிழுக்கு நம்ம அருமை தெரியும். இங்க இருந்த தெரியாது. நீங்க யாரும் கூடாதீங்க, பெரிய இடத்துக்கு வந்துடுங்க. சத்யராஜ்லாம் ஃபர்ஸ்ட் அடையாளமாக நடிச்சவர் தான். அப்புறம் எப்படி இருந்தாரு, அவர் எல்லா படத்துலையும் ரேப் பண்ண நடிச்சாரு. அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. நிறைய ஆர்டிஸ்ட், விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் ஒரு ஜூனியர்ஸ் தான் வந்தாரு, இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. சூரி, நிறைய பேர். ஆனால் ஒரு சினிமா சொன்ன மாதிரி ஓடிட்டே இருக்கணும், தேடிட்டே இருக்கணும், கரெக்டாக அமைஞ்சிடும். அவங்க என்னோட அவங்களுக்கு கிடைக்கலன்னு அந்த அந்த ஆதங்கம் கவலை வரக்கூடாது. கிடைக்குங்கிற ஒரு திறமை கட்டாரு. ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு காதலர் பொண்ணுங்களான்னு நினைக்கிறேன். ஆவிகள் கொண்டது ஆவிகள் ஆலையுன்னு நினைக்கிறேன். கடைசியா பேய் பிடிச்ச உடனே நம்ம இங்கே ஓடுறோம்னா தற்காக்கா. மனுஷனுக்கு பிரிவினை அப்படிங்கும்போது வெவ்வேறு மதம், வெவ்வேறு தெய்வம். ஆனா பிரச்சனை வந்துட்டா எல்லாத்தையும் ஒண்ணு. நம்மளுக்கு நம்ம மாண்டோட தற்கால பார்த்தா அங்கே முஸ்லீம் இருக்க மாட்டாங்க, அங்கே அதிகமா இருக்கிறது இந்துக்களும் கிறிஸ்தவம். நிறைய கை கட்டுவாங்க, கைக்கு குழந்தை கட்டுவாங்க, அவங்க கட்டுவாங்க.
பார்த்தா நிறைய இந்துக்கள் கட்டுவாங்க. அப்ப மனுஷனுக்கு பிரச்சனை வந்துட்டா அல்லாவாது, இயேசுவாது, சிவனாவது எல்லாம் ஒண்ணுன்றோம். பிரிவினை பேசும்போது தான் நான் அல்ல, நான் இயேசு, நான் பிள்ளையாரு, நான் முருகர் அப்படிமா. இப்ப முருகர் இல்லைங்க, அது ஒரு இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா இது ஒரு நல்ல விஷயம். யாருக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்களுக்கு துணையா இருக்குங்கிற விஷயம் நான் டெய்லரை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஸ்னேகன் சார், கவிஞர் ஸ்னேகன் சார், இது முன்னாடியே ஜீன்ஸ் படத்தை பற்றி சில இன்டர்வியூலாம் பார்த்தேன். ஜீன்ஸ் படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து ஹீரோயின், அப்புறம் வைரன் சார் தான் பாட்டு வேணும். எனக்கு அப்போ அதிசயங்களை பற்றி எழுதணும். அப்போ அவர் எழுத சொல்லும்போது நான் வந்து ஒரு எனக்கு ஐஸ்வர்யா ஒரு பார்த்துறேன் அப்படின்ட்டு. சரி ஓகே கவிஞர் இப்போ பாருன்ட்டு பாம்பேக்கு வைரன் சார் கொடுத்துருக்காங்க. கொடுக்க 500 ஐஸ்வர்யா அறிவியை பற்றி இவர் தான் பார்க்குறாரு. கவிஞர் சொன்னால் நான் கேட்டேனா, ஒருத்தர் முத்திக்கிட்டு வந்து இல்லைனாலே அது இருக்குதா இருக்கான். அது குற்ற உணர்வு உறுத்துறதுனாலதான் தட்டு வந்து ஆள் கிடையாது, நாங்க விட மாட்டோம் என்ன. அப்ப ஐஸ்வர்யா பார்த்ததுக்கு அப்புறம் ஐஸ்வர்யாயே வேக்கிற அளவுக்கு, அதிசய அளவுக்கு அழகு வந்துச்சாரு வைரம். அந்த பாட்டை கேட்டு ஐஸ்வர்யா பேசிட்டாங்க, இப்படி கவிஞராங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு கம்போசிங் நடந்திருக்கு. தேவாசர் உட்காந்து டைரக்டர் சிவன் சார் உட்காந்துருக்காரு. ஒரு சிச்சுவேஷன் சொல்லியிருக்காரு அவரு டைரக்டர். என்ன சிச்சுவேஷன்? தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை போராட்டா, தொட்டு கொள்ள சிக்கன் தரட்டா, இந்த மாதிரி சாங் வேணும்னு இருக்காரு. ஓகே சார், டியூன் போட்டாச்சு. யார் எழுத வைக்கலாம்? இதுக்கு பேர் போனவர் நம்ம சேகன் கவிஞர் தான். அவர் கூப்பிட்டுருவோம். சிச்சுவேஷன் சொல்லியாச்சு, டியூன் சொல்லியாச்சு. அப்போ சேகன் கேட்டாராம் யார் இடத்துல ஆடுறது நடிக்கிறது? அஸ்மிதா. நான் ஒரு பார்த்துட்டேன் சார், அப்பதான் எனக்கு வரிகள் வரும். சரி ஓகே, கவிஞர் விருப்பப்படுறாரு, இப்போ அஸ்மிதா அறிமுகத்துவோம். சிவன் சார் கூட்டிட்டு டேரக்டர் வேலை இல்லை, டேரக்டர் மாதிரி ஒரு குழப்பம் எதுவுமே இல்லை. சரி கவிஞர் கேட்டாருன்ட்டு கூட்டி போய் அஸ்மிதா நீங்க ஷூட்டிங் வந்திருக்காங்க, அஸ்மிதா அவங்க பார்த்து 5 நிமிஷம் பேசிட்டு வந்திருக்காரு. வந்தோடனே வரி போட்டாராம், பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசியாரம், செய்யாத சேதாரம், நான் தான் உங்க ஆதாரம். அஸ்மிதா பார்த்து வந்து சொல்றாராம் வரிய. அந்த அளவுக்கு இந்த கவிஞர். நீங்க எல்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர் வந்து இல்லைன்னு இப்போ இது கதைக்கிறாரு. என்ன இதுதான் நாங்க கேள்வி வந்திருக்கேன், நான் சும்மா ஆடியோ வர மாட்டேன். என்ன இந்த கதை என்ன, ஒரு பாட்டு இப்படி உருவாச்சு, அந்த கவிஞர் என்ன எப்படி பாடுபடுத்தினாரு, பாட்டு எழுதினாரா பாடுபடுத்தினாரா என்ன விசாரிச்சுன்னு ஆடியன்ஸுக்கு வரணும். அப்ப இந்த பஞ்சாபி பாடத்தை பத்தி எல்லா கதையும் எனக்கு தெரியும். இங்க வந்துட்டு சகோதரி அஸ்மிதா பேசி கொடுக்கு சகோதரி தான் அவங்க. ஆனா சார் ஒரு ஆதங்கம், எப்படி சம்பத்திரம் சொல்லணுமோ அதே மாதிரி தான். சில நேரங்களில் கலைஞரோட வழி திசை மாறி நம்மளுடைய திறமைகள் வந்து, நம்மளோட திறமை ஒன்று இருக்கும், ஆனால் திரையோட வந்து வேற மாதிரி அதை வெளிக்காட்டு. சில்க்ஸ் இந்த அவர்கள் நெருக்கி ஒரு 100 படங்கள் 1000 படத்துக்கு அவங்க ஆடி இருக்கலாம். ஆனா இன்னைக்கும் சில்க்ஸ் தான் அலையில் ஓதுதான் அந்த கேரளம் ஞாபகம் இருக்கு. எத்தனை பேர் சரி அந்த படத்துல அவங்க திறமை அதான் ஒரிஜினல் திறமை. அது மாதிரி அஸ்மிதா அவங்களுக்கு ஃபியூச்சர் நல்ல ஒரு திறமையும், ஆமா இப்படியே ஒரு காட்சி பொருளா கவர்ச்சி பொருளாம் கடந்து போயிடாது, நம்பிக்கூட இல்லை. தேவாசர் அவர் வந்து நம்ம வந்து இந்த ஈஸியா நினைக்கலாம். அவர் ஆராய்ச்சி பார்த்தா அவரை விட ஒரு அற்புதம் எதுவும் இருக்க முடியாது. இப்போ கோயில்ல வந்து 400 ரூபாய் 500 ரூபாய் சிறப்பு டிக்கெட் எடுத்து போவான், கிட்ட போயிடுவான். தர்ம தரிசனம்
அவன் தான் உருகி போறவன். எவன் தருசனத்துல 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து உருந்து போறானோ அவன்தான் இறைவனை உருகி நினைச்சு அவன் சுமந்து போறான். சிறப்பு தரிசனமும் பக்தி இருக்கும் அற்புதம். ஆனா நீ சிறப்பு தரிசனம் கிட்ட இருக்கிறதுனாலயோ ஆடணும் டக்குன்னு அங்கே போயிடாது. அவனுக்கு கிட்ட இருக்கணும் ஒண்ணுதான், தூரம் இருக்கும் ஒண்ணுதான். அப்படியே எல்லாத்தையும் ஒரே பார்வை பார்த்தா அவன் கடவுள். மனிதர்கள் அப்படித்தான். எந்த மனிதன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறானோ, பணக்காரங்க ஒரே பார்வையிலும் ஏழையில ஒரே பார்வை பார்த்தா அவன் இறைவனுக்கு சமம். தேவாசிரியர் அதிசயம் இருக்குன்னு சொன்னா, அவர் உருக்கம் பாட்ஷா, அண்ணாமலை, பெரிய பெரிய படங்கள் உச்சத்துல இருக்காரு. அந்த நேரத்துல உருக்கம் பாட்ஷா விஷயம் வைப்பாரு. மறுநாள் பார்த்தா புது டேரக்டர் புது விஷயம் அங்கேயும் விஷயம் வைப்பாரு. தேவாசர் ஒரு ஆள் தான் எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் சரிசமா பார்த்தோம். ஒரு புது இயக்குனர் ஈஸியா எளிதா போய் ஒரு பார்க்கக்கூடிய இசையமைப்பாளர்னா அவர் தான். சிலர் புது டைரக்டர் புது ப்ரொடியூசர்னா ஒரு விஷயம் பார்த்தா அப்பம் தான் முடியாது. இசையமைக்க வைக்கிற அடுத்த விஷயம் மீட் பண்ண முடியாது. எல்லாரும் விசாரிப்பாங்க. அப்ப சின்ன டைரக்டர் சின்ன ப்ரொடியூசர்னா நோ அப்பாயின்மெண்ட். இங்க அப்படி இல்லை. அவங்களுக்கு தான் முதலிடம். சின்ன ப்ரொடியூசருக்கும் சின்ன இயக்குனருக்கு தான் முதல்ல பார்ப்பாரு. ஏன்னா நிறைய பேர் அவரோட அருமை தெரியாமலே திரையுலகம் இருக்கு சார். முதல்ல திரையுலகம் சார்பா எல்லா இயக்குனர் சார்பா நானும் புது இருந்து வந்தவன் தான். எல்லா சார் உங்களுக்கு நன்றி சார். 80-90 நிறைய ஹீரோக்கள் இளையராஜா மியூசிக் பண்ணாதான் நடிக்கும். அவரு மியூசிக் இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்த காலம் உண்டு. ஆனா அந்த நேரத்துல ஒரு ரஜினி, ஒரு கமல், ஒரு விஜயகாந்த், சத்யராஜ் போயிட்டு இருக்கு, முரளி, ராமராஜன், எல்லாருக்கும் இளையராஜா. அப்ப 2 பேரும் வளர்றாங்க சார். அடுத்த ஜென்ரேஷன் ஒரு விஜய், ஒரு அஜித். விஜய் படத்துக்கு தொடர்ந்து இசையமைத்து அவரை விட்டு ஒரு ஹீரோவாக்குனவர் தேவாசர். எல்லா படம் இந்த பக்கம் அஜித் ஆசை, இன்னொரு படம் ஆசையில் அத்தனை பாட்டம் இருக்கணும் கேட்டுக்கணும். அப்ப ஒரு இளையராஜா இருந்தா தான் ஒரு ஹீரோ உருவாகுங்கிற காலகட்டத்துல ஒரு தலையும் தளபதி உருவாக்குனவர் தேவாசர். இன்னைக்கு இந்த படத்துக்கு P2 இந்த தேவாசர் மாதிரி இசையமைச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய இப்போ நிறைய பேர் ஆனந்தத்தை வெளிப்படுத்துறாங்க சினிமாவோட சூழ்நிலை. ஒன்று புரிஞ்சுக்கணும் சார். ஸ்ட்ரைக் அப்படின்னாலே யார் பண்ணுவா? தொழிலாளர்கள் பண்ணுவாங்க. லேபர்ஸ் ஸ்ட்ரைக்குங்கிறது எப்பவுமே இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்த ஒரு காலகட்டம். முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனான விஷயம். அப்போ தொழிலாளி ஸ்ட்ரைக் பண்றாங்க, ஓகே, அது நம்ம காலங்களா பார்த்துட்ட ஒரு விஷயம் தான். முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா நம்ம அதை கவனிக்கணும். ஏன் அப்ரூவ் பண்றாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க முன்பு இருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க முடிச்சு போயிருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரைக் பண்ற அளவுக்குன்னா சின்ன எந்த லட்சணத்துல இருக்கு. ராஜசிம்மன் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஓகே, அவருக்கு இது சும்மா இது ஒரு பேசுற விஷயம் இல்லை. அவர் பேசும்போது தெரிஞ்சது இது மேடைக்கா பேசுறதோ அதுக்கா இல்லை. அது அந்த மனசு காயப்படும். அந்த காயத்தின் வலி வார்த்தையை வெளியே வந்துச்சு. சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா ஒன்னே ஒன்று சார், ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தா தான் சினிமா நல்லா இருக்கும். ஒரு தயாரிப்பாளர் லாபம் அடைந்தால் தான் இந்த தொழில் சுமூகமாக இதோட நடக்கும். ஒவ்வொரு புடிச்சரா அழிஞ்சிட்டே இருந்தாங்கன்னா நான் என்ன மிஞ்சும் எங்க ஏது படம் எங்க எடுக்கிறாங்க? கவிதால படம் எடுக்கிறாங்களா? வாழ்ந்து படம் எடுக்கிறாங்களா? திராடபுசி படம் எடுக்குதா? லட்சுமி முருகன் படம் எடுக்கிறாங்களா? சூப்பர் குட்டு பிளீஸ் படம் எடுக்குதா? ஒரு காலத்துல இந்த தமிழ் திரையுள்ள கட்டியான இத்தனை பேனர்லாம் என்ன சார் ஆச்சு? இந்த நிறுவனம் எங்க போச்சு? ஏன் அழிஞ்சிச்சு?
ஏன் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பயப்படுறாங்க? அப்ப சினிமா பத்தி தெரியாம புதுசு புதுசா வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம வந்து அடிச்சுட்டே இருப்போம். ஒரு தாலிபான் ஒருத்தர் இருப்பா, ஒரு தாலிபான் ஒரு தாலிபான். எத்தனை காலத்துக்கு? அவன் எப்பதான் தயார் உஷாராகணும்? அவங்களுக்கு ஒரு 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 கட்டத்துல ஒரு விழிப்புணர்வு வரும்ல. அப்ப அவங்க நம்மளை காப்பாத்திக்கணும் ஒரு 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 முடிவு வருவாங்கல்ல. அந்த நேரம் தான் இது. நான் உணர்றேன், ஒரு ப்ரொடியூசரை நல்லா இருக்கணும்னா அந்த படத்தை நடிக்கணும் சார். அந்த படத்தை இயக்குனர் நடிக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு இந்த படத்தில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டேரக்டர் மாசம் நினைக்கணும், எடிட்டர் நினைக்கணும், ஒளிப்பவர் நினைக்கணும், யூனிவர்ஸ் நினைக்கணும், செட் ஆள் நினைக்கணும், சாப்பிட பரிமாறுறாங்கல்ல ப்ரொடக்ஷன்ல அவங்க நினைக்கணும். ஒட்டுமொத்த பேரும். ஏன்னா அவர் தான் நம்ம முதலாளி. அவர் குணம் நிறைய இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நம்ம பணம் கொடுக்குறவங்க முதலாளி சம்பளம். டேரக்டர் எல்லாரும் இந்த படத்துல ஒரு லாபம் கிடைக்கும்னு நினைச்சாதான் அது ஆரோக்கியமான சினிமா. அவன் கட்டு போறான், ஒரு ஏடிஎம் மிஷின் அடிச்சோம்னா சினிமா அடிச்சிடும். இப்பதான் தயாரிச்சுக்கிறதுக்கே ஒரு இது வந்திருக்கு. கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும், ஒரு நெறிமுறைக்கு உட்படணும். பேசுங்க, சீரமைங்க. ஆனா நம்ம ஒட்டுமொத்த சமூகம் தயாரிப்பு சமூகம் அப்படிங்கும்போது அது மதிக்கணும். ஏன்னா அதுதான் சினிமா வாழ வைக்கிறது, எல்லாத்துக்கும் படி அளக்குறது அதுதான். ஆனா அதே தயாரிப்பாளர்கள் சிலர் ஏமாற்றுவார்கள். சம்பளம் கொடுக்காம ஏமாத்த பார்ப்பாங்க, நம்ம தொழில நெரிப்பாங்க. ஒரு இயக்குனரை அவருடைய தொழில் வந்து தலையிடுவாங்க. சொன்னாங்களே ஒருத்தர் விஜய் மில்டன், படம் அவர் இல்லாமலே ஒரு காட்சியை மாற்றி அமைச்சிட்டாங்க. இது இது வந்து வேற இந்த மாதிரி அப்படி பிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தயாரிப்பின் குணம். தனிப்பட்ட தயாரிப்பின் குணத்துக்கும் தயாரிப்பு சங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப தனிப்பட்ட ஒரு குணம்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத பேசி தீர்த்துக்கணும். ராஜேஷ்மன் சொன்னாரு, எங்க பிரச்சனை வருதுன்னா இது திரையுலகம் குடும்பம் சார். தயாரிப்பாளர்கள், பெப்சி தொழிலாளர்கள், நடிகர்கள் எல்லாமே திரைத்துறை தானே ஃபர்ஸ்ட். இது அரசியல் கட்சி இல்லையே. நடிகர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, இந்த பக்கம் பெப்சி ஒரு பக்கம் ஒரு அறிக்கை. நம்ம அரசியல் நடத்திக்கிருக்கோம், ஆளுகளுக்கு கொள்கை கோட்பாடை வெளிப்படுத்தியிருக்கோம். குடும்பம், இந்த அண்ணன் தங்கச்சி. ஃபர்ஸ்ட் ஒரு சங்கத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைய பிரஸ்ல சொல்றது தப்பு சார். தப்பு. எதுக்கு பிரச்சனை சொல்லியா? நீங்க நான் ஏசி நிக்க போறாங்க, மக்கள் ஓட்டுக்க போறல, மக்கள் கிட்ட போய் இந்த தேசம் சொல்றீங்க. ஏற்கனவே நிறைய ஆளுகள் விமர்சகர்கள் வந்து சினிமா நாடிச்சிருக்காங்க. ஏதோ கிடைக்குமா தப்புனா, இவன் குடும்பம் இப்படியா, இந்த நடிகை இப்படியா, இந்த நடிகை அங்கே போச்சா இதை வச்சு நிறைய பேர் குழப்படுத்திட்டாங்க. இது பத்தாது, நம்ம வேற இந்த குடும்ப சண்டை போய் அமௌண்ட்டை கொடுத்தோம்னா இது விளக்குமா? ஃபர்ஸ்ட் நடிகர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை, இங்க நடி சங்கத்துக்கு கூப்பிட்டு பேசணும். ராஜசிம்மனுக்கு பிரச்சனையா, வாங்க, என்ன பிரச்சனை? எங்க இயக்குநர் சங்கத்தை சொல்றேன், இயக்குநர் சங்கத்தில் நிறைய பஞ்சாயத்து வருது சார். அதுல ஒரு இயக்குநர் வந்து ஒரு தயாரிப்பாளர் மேல புகார் கொடுப்பாரு. நாங்க கூட்டு விசாரிக்கணும்னு தெரியும். சில நேரங்களில் எங்க இயக்குநர் தப்பு இருக்கும். அது ரெண்டு பேரும் ஒன்னா வச்சு பேசும்போதுதான் தவறு யாருடையது. புகார் கொடுத்துட்டா புகார் கொடுக்கப்பட்ட தப்பா இருவாரா என்ன? விசாரிக்கும் போதுதான் தெரியும் யாரு தப்பு, யாரு மேல தவறுன்றான். அப்ப எங்க இயக்க சங்கத்தில் சில பஞ்சாயத்துல எங்க இயக்குனர் தவறு இருக்கும். அவர்கிட்ட அப்ப சுட்டி காட்டி உன் மேல தப்பு இருக்கு, நீ மாத்திக்கோ, இவ்வளவு எதிர்பார்க்காத, இது வாங்கிக்கோ அப்படின்னு புரியுவாங்க. எந்த இயக்க சங்கத்தில் எத்தனையோ பிரச்சனை வந்துருக்கு சார். இவ்வளவு இது பிரச்சனை வந்து புத்தகம் அந்த வகையில இயக்க சங்கத்தில் நடிச்சு நான் பெருமைப்படுறேன். எங்க இயக்க சங்கத்தில் ஒரு இது இருக்கு, தேர்தலே. இந்த தேர்தலில் போஸ்ட் ஓட்டுறதோ மீடியாவில் போய் பேசுறதோ அதான் கூடாது. அது தேர்தல் அறிக்கையில நம்ம வந்து போட்டிருக்கோம். ஆனால் நம்ம வந்து குடும்ப விஷயம். இதுல வந்து ஒரு நடிகை தப்பு இருக்கா பேசினா சரியாயிடும். இதை போய் போட்டு பத்திரிக்கை போட்டோம்னா, நீ பத்திரிக்கை வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அவன் ஈவு ஜாஸ்தி ஆகும். பத்திரிக்கை பப்ளிக்ல ஒரு விஷயம் போனோம்னா என் பேர் கட்டு போச்சு அப்படி திருப்பி அவரை கூட்டு வந்து சமாளிப்பது ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்க இருக்கிற சினிமா பிரச்சனைகள், சினிமாவுடைய சின்னது விமர்சன பேர்லயே
நிறைய கொள்றாங்க. இது நம்மளே போய் அவங்களுக்கு தீனி கொடுக்குறோம். இது ஈக்குவலாக பிரச்சனை வந்து சுமூகத்துக்கு வராது. இன்னொன்று, இந்த ஸ்ட்ரைக்கு தயவுசெய்து ராஜன்ஸ் எல்லாம் இருக்காரு, இந்த ஸ்ட்ரைக் நடத்தக்கூடாது. ஒரு முதலாளி ஸ்ட்ரைக் பண்ணாங்கிற ஒரு வரலாறு நம்ம தமிழ் தெருவில் வந்துடக்கூடாது. அது மிகப்பெரிய அவமானம். இன்னொன்று, அது பாதிக்கப்படுறது தேசத்தில் பாதிக்கப்படுவது அதிகம் பாதிக்கப்பட போறதில்ல. பாதிக்கப்படுறது யாருன்னா தொழிலாளர்கள் தான். அவங்க தான் தினக்கூலிகள் தான். அன்னன்னைக்கு சம்பளம் வாங்குறான் பாருங்க. நீங்க 4 மாசம் 5 மாசம் ஸ்ட்ரைக் போட்டீங்கன்னா அவன் சோத்துக்கு நம்புவான், அவனுக்கு என்ன வருமானம் வாங்குவாங்க. அந்த ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ராஜேஷ் சார் அதெல்லாம் பார்த்துப்பாரு. P2 படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்.